ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடமிஷன் vlog. இப்போ நம்ம வந்துட்டு இந்த ரூபிக்ஸ் கியூப் எப்படி இந்த சிஃபாப் மெத்தட் ஒன்று சொல்லித்தரேன்னால அது என்னன்னா, சிஃபாப்னா சிக்கு வந்துட்டு கிராஸ் நம்ம நார்மலாக பண்ணுவோம்ல. இன்னைக்கு வந்து அந்த கிராஸ் தான் எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். கிராஸ், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் 2 லேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு F12 அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் OLLனா ஓரியன்டேஷன் ஆஃப் த லாஸ்ட் லேயர். அதுக்கப்புறம் PLL பெர்மியூட்டேஷன் ஆஃப் த லாஸ்ட் லேயர். அதுதான் சிஃபாப் அப்படின்வாங்க. சி கிராஸ் F12 OLL PLL, இதுதான் சிஃபாப். இன்னைக்கு நம்ம வந்துட்டு கிராஸ் இருக்குல்ல, அது எப்படி நம்ம இன்னும் வேகமா இன்னும் சூப்பரா எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி வாங்க ரூபிக்ஸ் கியூப் கத்துக்கலாமா? இது பாருங்க, இதுதான் நம்மளோட டிஃபால்ட்டான ஒயிட் சைடு. இப்போ நம்ம வந்துட்டு இதோ இந்த ஒயிட் வச்சிருக்க இந்த எட்ஜ் பீஸ்லாம் மட்டும்தான் நம்ம இந்த ஒயிட் சென்டர் கூட சேர்க்க போறோம். எட்ஜ் பீஸை சேர்த்தா அது பார்க்கறதுக்கு கிராஸ் மாதிரி இருக்கும், அதனால தான். இப்போ இந்த ஒயிட் நம்மள பார்க்குதுன்னா இந்த அந்த சைடு திருப்பிட்டு இப்போ நம்ம இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டு இப்படி மேலே தூக்கிக்கணும். ஆனால் இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு ஒயிட் பீஸ் இருக்குனால நம்ம இப்படியே விட்டுறலாம், அப்போதான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் ஆரஞ்சும் ரெட்டும் இந்த மாதிரி பக்கத்துல இருக்காது, அதனால நம்ம வந்துட்டு இதை அப்படியே விட போறோம். இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்றோம்னா, இங்க கீழே இருக்குல்ல டவுன் லேயர், டி லேயர் அப்படின்வாங்க, அதை வந்துட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி ஆப்போசிட்ல தான் இருக்கும். அதனால அந்த இடத்த வந்து அந்த ஸ்லாட்டை வந்துட்டு நம்ம இதுக்கு வசதியா இந்த பக்கத்துல இங்க வச்சுட்டு இன்சர்ட் பண்ணா ஆரஞ்சும் ரெட்டும் ஆப்போசிட்ல இருக்கிற மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பேர் பண்ணிக்கலாம். ஆனா இப்பவே பேர் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்மளுக்கு சில டைம் வந்துட்டு இப்பவே பேர் பண்ணக்கூடாது. இதை பாருங்க, ப்ளூவும் கிரீனும் ஆப்போசிட்ல இருக்கும், அதனால அதோட ஆப்போசிட் கலர்ன்றனால ஏற்கனவே நம்ம ஆப்போசிட்ல வச்சிருக்கனால அந்த மாதிரி சேர்த்துடலாம். உங்களுக்கு புரியலன்னா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இப்போ இது இந்த 3லாம் முடிச்சிட்டோம்ல, அதனால நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, இதோ இந்த பீஸ் தான் இருக்குது. இதையும் நம்ம இப்படி ஈஸியா இன்சர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டபுள் டவுன் லேயர் பண்ணா இந்த பாருங்க ஃபிங்கர் ட்ரிக்ஸ், ரிங் ஃபிங்கர் அதுக்கப்புறம் மிடில் ஃபிங்கர், இதை வச்சு இப்படி பண்ணீங்கன்னா ஈஸியா இப்படி பண்ணிடலாம். இப்போ இப்படி பண்ணீங்கன்னா இப்போ வந்துட்டு கிராஸ் ரெடி ஆயிடும். இப்போ நான் உங்களுக்கு சில டைம் ஒரு 2-3 தடவை பண்ணி காட்டுறேன், நீங்க பாருங்க. இப்போ பாருங்க, இது வந்துட்டு ஒரு நேச்சுரலா அந்த மாதிரி வர மாதிரி. இப்போ இந்த இடத்துல ப்ளூ இருக்கா, அதை அப்படியே இன்சர்ட் பண்ணிடலாம். ஆனா இந்த இடத்துல அதுக்கு ஆப்போசிட்டா ரெட் இருக்குல்ல, அப்படி பண்ணிடக்கூடாது. அதனால ரெட் கூட கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ளூவை இன்சர்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரூபிக்ஸ் கியூப் காம்படிஷன் போறோம்னா நம்மள இந்த மாதிரி இது பண்ண சொல்லுவாங்க. நான் வந்துட்டு பாருங்க மிஸ்டேக் பண்ணிட்டேன். இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது தான் நானே நோட்டீஸ் பண்ணிருக்கேன். இதை பாருங்க, இப்போ கரெக்டா பண்ணிருக்கேன், நானே இப்பதான் பாக்குறேன். இப்போ பாருங்க, நான் எப்படி வேகமா பண்றேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாத்துக்கோங்க. நான் வந்துட்டு தப்பா பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு இந்த ப்ளூவும் கிரீனும் ஆப்போசிட்ல இருக்கனால நான் அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி இந்த மாதிரி பண்ணிட்டேன். இப்படி பண்ணக்கூடாது. இது வந்துட்டு எப்படி பண்ணக்கூடாதுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கோங்க வேணா. இப்போ பாருங்க, தெரியாம அது உடஞ்சிருக்கும், ஜஸ்ட் மிஸ். இப்போ நான் வேகமாக தான் பண்ணிட்டு இருக்கேன், கேமரா விட்டு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போயிடுச்சு, சாரி. பாருங்க எவ்வளோ வேகமாக பண்ண பார்த்தீங்களா, டைமர் என்னன்னு தெரியல. இப்போ பாருங்க, மறுபடியும் ஒரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணி காட்டுறேன். நான் வந்துட்டு இது வரைக்கும் ரூபிக்ஸ் கியூப் காம்படிஷன் போனதில்லை. October 7, அதாவது நாளைக்கு வந்துட்டு நீங்கள் October 7 தான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சென்னையில் ஒரு காம்படிஷன் இருக்குது. நான் அந்த அளவுக்கு இன்னும் கற்றுக்கல, சாரி ஃபார் த பேக்ரவுண்ட் டிஸ்டர்பன்ஸ். நீங்க வந்துட்டு அந்த காம்படிஷனுக்குலாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த டைம் சுத்தி பார்க்கறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்க வந்துட்டு கிராஸ்க்கு வந்துட்டு ஃபியூச்சர் மூவ்ஸை நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மூவ் பண்ணா இப்படி ஆயிடும், இந்த மூவ் பண்ணா இப்படி ஆயிடும், அதுக்கப்புறம் கிராஸ் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ. இந்த ரூபிக்ஸ் கியூப் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டியூட்டோரியல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.